ஹாய் ஹலோ சிஸ்டர் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஐடிகேயில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ புதுசாக ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து சுய விவர படிவம் வந்து ஃபில் பண்ணுறது தான். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை வாய்ப்பு வருது. அதாவது கலைஞர் மகளிர் உதவித்தொகை பதிஞ்ச மாதிரி திருப்பி அடுத்து வந்து ஆதார் கார்டு அப்ளை பண்ணுற ஒரு ஜாப் வருது. ஸோ அதுக்காக தான் இந்த இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐடிகேயில் இருக்கவங்களும் சரி, சப்போஸ் இனிமேல் ஐடிகேயில் சேர வருமானு டக்குன்னு சேருங்க. இந்த சுய விவர படிவ ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிட்டோம்னா, இது வந்து ஐடிகேயில் இருக்கவங்க வந்து நம்மளாக எடுத்து உள்ளே அப்ளை பண்ண முடியாது. ஸ்டேட் கவர்மெண்ட் தான் எடுத்து இதில் அந்த ஃபார்மை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க தான் இதில் வந்து ஆள் எடுப்பாங்க, செலக்ட் பண்ணுவாங்க. நம்மளோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றது, ஓவர் குவாலிஃபைடா இல்லை குவாலிஃபைடா அப்படின்றத அவங்க தான் டிசைட் பண்ணி பண்ணுவாங்க. பண்ணோடனே நம்மளுக்கு ஒரு இமெயில் டீட்டெயில் வரும். அந்த இமெயிலை ஃபில் பண்ணிவிட்டு கூகுள் ஃபார்மில் ஃபில் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க வந்து நம்மளுக்கான வாய்ப்புகள் கொடுப்பாங்க. ஸோ இதில் எத்தனை பேரை செலக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனால் இது கவர்மெண்ட்டாக செலக்ட் பண்ணுறதானாமா. ஸோ பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஸோ என்னோடய ஃபார்ம் டீட்டெயில் நான் ஃபில் பண்ணிட்டேன். நீங்கள் ஃபில் பண்ணாமல் டக்குன்னு ஃபில் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் டு ஆல் சிஸ்டம்.